நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. முருகையா ஓம் சிவனே. ஆண்டவனே எனக்கு மனம் புரியலையோ. இறைவாணியானையிலே ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். அறிகையும் சொன்ன தப்பில்லை. போனது போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்ந்திடடா. போனது போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்ந்திடடா.
வேணா ஆஞ்சநேயர் கோயில் அது ஜாகிரதை வாஜர அடக்கி பேசு. ஐயா ஆமா ஆமா என்ன நாடகம் போட்டாங்க அங்கே ராமராஜ் செலுத்துமா ம் ஆமா 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 ரெட்டக்காளி ஆமா மலத்தரகம் போட்டேன். மலத்தரகம் செய்யணும் இருக்கிறேன். என்ன பண்ண திரௌபதி வேஷம். திரௌபதி பற்றி பார்க்கணும் பாரு. அப்பா இங்கே உட்காந்து இப்படி ஒன்று வந்துச்சு அப்படி ஒன்று வந்துச்சு. நான் எங்கே தான் ஓடுது வாஜரா தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடணும். இப்போ நம்மளுக்கு காலு பெண்டு டக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துனாக்கா நம்ம ஓட முடியுமா நம்ம யோசிக்கிறோம். தப்பு அம்மன் பண்றது வந்து அது தனிப்ப சக்தி, அது வந்துடும், தான் ஓட முடியாது. இப்போ கூட நம்ம சபையெல்லாம் பார்த்தாங்க, நான் தப்பு சொல்ல வரல உன்னை. இன்னைக்கு கூட எங்கள் அம்மா தான் வந்துக்கிறாங்க. யார் அந்த அம்மா? யாரு எங்கள் அம்மா தானே வச்சுக்க. யாரு? கங்காதேவி. அந்த அம்மா ஓடுது, நீ உட்காந்து நடிக்கிற காரணம் என்ன? உடனே ஓட முடியாது. எதற்காக நீ என்ன பார்த்து ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பார்த்து சிரிச்சா எவ்வளவு அவனால முடிஞ்ச வரைக்கும் தூங்கி தூங்கி இருந்து அந்த வேஷத்தை கொஞ்சம் பாடிக்கிறான். அதாவது ஒருத்தருக்கு ஒரு மனைவி கொஞ்சம் தலைமையில தூக்கி வச்சானாவா ஆடுவாங்க. இவன் தலைமையில உட்காந்துக்கிறான், கனவு பக்கத்துல இருந்து அந்த வேலை இந்த வேலை செய்யும் ஆடுறா பாரு. எப்படி தலைமையில இவன் நான் கூப்பிட்டா எல்லாம் சொல்லணும். பெட்டிக்கார பெட்டிக்கார சரிங்க ஐயா. ஆமா நான் தான் இந்த உலகத்துக்கு இந்த ஜெயமகாசம் தான் கடவுள்னு சொன்னேன். இவன் சிரிக்கலாமா? அதாவது வரம் கொடுத்தவங்க அவங்கதான். இந்த அம்மா எதுக்கு சிரிக்கணும்? காரணம் இருக்கும் கேட்டு உட்காந்து சிரிக்கிறது எதுக்கு? இந்த கங்காதேவின்றவங்க எங்க இருப்பாங்க? சிவனுடைய சடைமுடி அந்த இடத்துல இருக்கிறாங்க. நீ வந்து சிவன் கிட்ட வரம் காட்டீங்க, ஆனா மேல உட்காந்துற கங்காதேவி சிரிச்சுக்கிறானா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அது கேளுங்க, சொல்ற கூடாது. கணவர் வரத்தை கொடுத்து விட்டு உன்னிடம் அவர் படும் வேதனை நினைத்து சிரித்து கேட்ட கூட ஆஞ்சநேயர் கோவில் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் கேட்டுங்க, எல்லாம் அந்த பாரு தாய்க்குள்ளலாம் இருக்கிறீங்க. உங்களுடைய யாருக்கு ஒன்றே ஆகாது, 100 ஆயிரம் சொல்லியிருப்பாங்க உங்க கணவர்லாம். உங்க கணவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா என் கணவருக்கு என்ன ஆபத்தாமே, ஐயா ஓடுங்க, அப்பா ஓடுங்க, அண்ணா ஓடியா, தம்பி ஓடியா சொல்லுங்க. லப்போ திப்போன்னு அடிச்சுன்னு ஆழுவீங்க. இவன் என்ன பண்ற? கணவருக்கு இவன் கனவை எனக்கு வரத்தை கொடுத்துட்டு வேதனை போறான். வேதனைப்பட்ட என்ன பண்ணும்? இவன் வேதனை தானே பண்ணும். மேல உட்காந்து சிரிக்கிறாரு. என்ன ஆத்துற? என்ன வாஜருங்களா? 2 பேரும் வாஜாரு மேட்ச் வந்து ஒரு நம்பிக்கை மேல அடிக்கிறீங்க. நீங்க இங்க பாரு வாஜரா, ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையில இருந்து வேஷம் கண்டு அடிக்கிற நீ. எனக்கு சீக்கிரம் கடிச்சிட்டு எங்களுக்கு தெரியும், சீக்கிரம் சாவ போற நீ. ஆனா உனக்கு என்ன நம்பிக்கைனாக்கா, இன்னி ஒரு வாஜர் அவரு வாஜாரு, நீங்க சண்டை போட்டு சாவ போறீங்க. இப்போ உனக்கு 3 பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரியும், அதை மொத்தத்தையும் தலைமை கட்டு போற நீ. 3 பொண்டாட்டியா? இவன் தலைமை எங்க இருக்கிறான்? நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? மதுராந்த வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் அங்க இருக்கிறேன், இவரு இங்க இருக்கிறாரு. என் பொண்டாட்டியில இவர் தலைமையில கட்டி போகணும். அந்த நினைப்பு மட்டும் நினைக்காத. பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் இறைவன் எல்லோருக்கும் இறப்பை சேர்த்து எழுதியிருக்கின்றார். அதை தெரிஞ்சுக்கும் முதல்ல பிறப்பு ஒன்று இருக்கு. ஆனா இன்னைக்கு சேர்த்தா நான் கடவுளாண்ட நான் போயிடுவேன், ஏன்? ஆனா இவன் சுத்தாட்ட இவ அந்த ஒரு நாள் தேவசபையில் நந்திய அது நட நல்லா நட. இவளை பத்தி சொல்றோம், கேட்டுங்கம்மா, கேட்டுங்கப்பா. தேவசபையில் கிரேதா திரேதா பாதி கேட்டு அந்த ஒரு நாள் தேவசபையில் நந்தான்
எப்பா ஒழுங்கா ரேந்து பாப்பா அத பாரு நடடி டேய் ஜெயமாலா சொல்லு என்னுடைய நடையை பார்க்க ஆசைப்படுகிறான் தேவரு அனைவரும் சேர்ந்து கணவன் மனைவியோடு வர வேண்டும் கணவன் மனைவியோடு வர வேண்டும் மும்மூர்த்தி தேவரும் வந்துட்டாங்க கிண்ணர் கிம்புடைய சித்தி வித்திர 33 தேவரும் அனைவரும் தேவ சபை கூடுது அந்த தேவ சபைக்கு கங்கையும் போறா இவ போகும்போது எப்படி போனா தெரியும் எப்படி நடந்தா தெரியுமா அன்னைக்கு நடந்து தேவ சபையில எப்படி நடந்தியோ அந்த மாதிரி நடந்து காட்டுவேன் நீ நடந்து வடா கோணக்கால அவங்க இஷ்டத்து பாரு நீ வாசி வைங்க நடந்து வர கோணக்கான ஒரு பாட்டு அதுக்கு வாசிக்க முடியும்பா அதான் சொல்லு வாஜாரு கோணக்காரன்னு சொல்லிட்டு உலகம் அடிச்ச விஷயம் எனக்கு தெரியும் நீ சொல்லி தெரிஞ்சவன் அது வேடா அன்னைக்கு நடந்து நடனா என்ன அவர் கேகத்துக்கு நீ சொல்லி எனக்கு தெரியுமா வாஜாரு கோணக்காரன்னு இதுதான்பா இந்த கதை நான் சொல்றது கிடையாது நான் ஏமாண்ணா இந்த நூனி வந்து இந்த நூனியில ஏழப்படண்ணா வாஜாரு கோணக்கால உலகாட்சி விஷயம் அது இவங்க சொல்லித்தான் தெரியும் அவசியம் கிடையாது நீ பாடு போ மாடு மெரிச்சதால எருமாடு ஏன் தூக்கத்துல போய் ஏங்க உன் மாடு அது ஒயின் ஷாப் பக்கத்துல மீதம் என்ன காரணம் அந்த நடையை பார்க்கணுமா நீ பார்க்க வேணுமா சூடு சொல்லி இல்ல அந்த நடை நீ நடந்து வடா கோணக்கால நீ ஏம்பா இங்க வா ஏம்பா நீ நாடகம் வீட்டுக்கு போறேன் இல்ல ஒரு கம்பெனி வாத்தியார போய் இம்மா அசிங்கப்படுத்துறது அவருக்கு உண்மைதான் கோணக்காலம் எனக்கு தெரியும் வாயை வச்சு மூடி ரெண்டு காய் ஒண்ணா வச்சு என்னடா ஒரு சின்ன பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு சின்ன உண்மை சொல்றேன் ஐயா தமாசு சொல்ல நீங்க வந்து இதுல விரும்பணும் சொல்றது சொல்ல வரல ஒரு உண்மை கதை சொல்லி போடுறேன் ஏன்னா என்ன பண்ணாரு இவர் நேரம் நாடகம் ஆட்டி முடிச்சு வந்து மாட்டை ஓட்டி போடுவார் மாடு எங்க மேய்துன்னு கேளுங்க இவங்க ஊர் பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அங்கதான் இந்த மாடு மேயும் இவர் என்ன பண்ண நேரம் ஒரு கோட்டை போட்டு பட்டாரு நல்லா நடுமாடு போகணும் நல்லா முட்டி மேலே மெரிச்சு பிடிச்சி இதை ட்ரீட் பண்ணி எடுத்து பார்த்தோம் ஆனா செட் ஆகல இதுக்கு மட்டும் கம்பெனிக்கு 18,000 செலவு இது மட்டும் கம்பெனி செலவு ஆனா நேர்படுத்த முடியல சாமி என்ன படுத்து நீங்க கொஞ்சம் விரும்பி பாத்துக்கோ பட்டி கலப்பிடுவேன் கொன்னுடுவோம் நன்றி அதுக்கு நிறைய பத்தி முந்தா எப்படி பெருக்கி இப்படித்தான் தேவலோகத்தான் தேவ சபையில நடந்தா பார்த்தார்கள் தேவர்கள் அனைவரும் என்ன ஒரு ஆகம்பாவம் ஆணவம் ஒரு பெண்ணாக பிறந்தவோ முந்தானியை விரிச்சுன்னு முந்தானி விட்டு நன்னும் அதாவது பெண்கள் கூட வந்து தெருவில் போகும்போது முந்தானிய தொங்க விட்டு இந்த தெரு பெருக்கி போகக்கூடாது அல்ல அது போல போறோம் இல்ல இவன் ஒத்திதான் போனோம் தெரு பெருக்கின்னு தேவர்கள் இருந்த சபையிலே நாட்டாட்டமா ஆடின்னு வந்தார் பார்த்தார்கள் தேவர்கள் இவள் ஆணவத்தை அடக்க வேண்டுமே என்று ஒவ்வொரு தேவர் வாழ்வுதான காட்டினார்கள் வாழ்வுதான காற்றை வீசினான் இவருடைய எல்லா ஆடியும் ஓடி போச்சு மேல நிர்மாணமா நின்றுட்டான் உண்மையா இல்லையே நிர்வாணமா இருந்தே இல்லையா நிர்வாணமா நின்னா உண்மைதானா அந்த உண்மைதானா
ஐயோ உண்மை. ஏய் உன் வெக்கம் உண்மைதானா? உண்மைதானவா? உடனே என்ன பார்த்தா மற்றொரு என்ன பண்ணா கண் வைத்து பார்த்தான். இவன் உருவத்தை அப்படியே பார்த்தான். அவன் எப்பேற்பட்டவன்? அந்த தேவர் மூவர் இருந்த சபையிலே எழுந்து என்னடா உட்காந்து சொன்னீங்க? பார்த்த உடனே இரும்பு வந்துச்சு முடிஞ்சு போச்சு கதை அவ்வளோதான். உடனே அம்மா இரும்பு வந்துச்சு ரொம்ப நாள் நினைக்காது அவ்வளோ. இறைவா பார்த்த உடனே சாபத்தை கொடுத்தான். அடே பெண்ணே, பூலோகத்துல நீ ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும், பல இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு வரணும். அந்த தேவர் உடனே என்ன பண்ணா சந்தன வேந்தனாக பிறந்தான். அந்த தேவர் ஒருத்தர் சொல்றது சந்தன வேந்தனாக பிறந்தான். சந்தன மகாராஜனாகவே பிறந்து அவன் நகர்வலம் போகும் சமயத்துல இந்த கங்கை என்ன பண்றான், அங்க நிக்கிறான். நிற்கும் போது ஆஹா இவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றாலே பெண்ணே, உன் மீது நான் ஆசைப்படுகிறேன், உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த சந்தன மகாராஜன் சொல்றான். என்னை நீ திருமணம் செய்து போறியா? ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை பெண்ணே? நான் என்ன தவறு செய்யலாலும் என்ன செய்தாலும் நீ அதை கேட்கக்கூடாது. கேட்ட உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய உருவ அன்றே முறிஞ்சு போச்சு, விட்டு போச்சு சொல்லிட்டான். அது கட்டுப்பட்டு இவ இருக்கிற அழகுக்கு என்ன பண்ணா வந்தான், கல்யாணத்தை பண்ணினா. முதல்ல ஒரு புள்ள பிறந்த வருணன் தான் சந்திர மகாராஜனா பிறந்தான். என்ன முதல்ல ஒரு புள்ள பிறந்து ஒரு 10 மாதம் சுமந்திருக்கு ஒரு பிள்ளை பெற்று தாய் என்ன பண்றா, எவ்வளவு பாசமா வளர்க்குறா. தூக்கின்னு ஓடுறா ஆத்துக்கு ஓடி கங்கா ஓடுறான். ஒரு குழந்தை சாவாச்சா ஆத்துல போட்டு அதை போட்டியா இல்லையா? ஆமாண்டா. சொல்றான். 2வது ஒரு புள்ளியை பெற்றா, அந்த புள்ளியை தூக்கின்னு ஓடுறான், அதையும் போட்டு சாவாச்சா ஆத்துல. இதே போல 7 புள்ளியே ஆத்துல போட்டு சாகடிச்சான். 8வது பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க, அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான், ஐயோ அரசே மகாராஜா 8வது பிள்ளையே தூக்கி போய் போட போறா, இதனா கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. 8வது பிள்ளை வெட்டி அரசாலும் இதாவது தடுத்து நிறுத்துங்க சொல்லும் போது சந்தன மகன் தன்னுடைய கணவனுக்கு சந்தன வேந்தனுக்கு என்ன பண்ணி, கங்கா போடாத கங்கா போடாத நிறுத்து என்று தடுத்தான். ஓஹோ என்னை தடுத்து விட்டாயா? உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு இன்றோடு அற்று போய்விட்டது. இந்த பிள்ளையை பிடிச்சிக்கிடா. அப்படியே பிறந்த குழந்தைய உதிரத்தோடு எடுத்து கொடுக்குறான். இந்த பச்சை குழந்தைய குடி நான் எப்படி காப்பாற்றணும்? 10 வருடம் பொறுத்து வா சொல்றான். 10 வருடம் பொறுத்து போறான். அந்த சந்திர மகாராஜன் போறான். அந்த பிள்ளையும் இவளை இருவரும் வந்து, இதுதான் உன்னுடைய பிள்ளை எடுத்துக்குவா. இவளுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. ஏய் 7 பிள்ளைய பொத்து ஆத்துல போட்டதான் ஏண்டி என்ன பார்த்து சிரிக்கலாம், அவன் தான் பீஷ்மர் என்று சொல்வார்கள். என்ன நீ ஜெயமகாசுரன் சொல்ற? இவெல்லாம் செய்தா தேவ ரகசியம், நம்ம பூலோகத்துல இருக்க செய்தா தெருவு ரகசியம் வந்துடும். ஏண்டி 7 பிள்ளைய பத்தி ஒரு மாநிலத்துக்கு 7 பிள்ளைய போட்டுட்டு போற நீ தண்ணியில போட்டு கால்கரங்களுக்கு விளங்கிட்டு அன்ன ஆகாரம் காட்டவே கூடாது. தண்ணி கூட காட்டு தண்ணி வர பச்சை தண்ணி வருமா? சுடு தண்ணி நல்லா சுட வச்சு கொடு. குடிச்சிட்டு நல்லா அடியரி கோவிந்தா பரந்தாமா யாரும் எங்களுக்கு ஆபாதங்களை கூப்பிடாங்க. 3 வாட்டி கொஞ்சம் கூப்பிட்டு போ. ஐயா குப்பையா கிராமத்தில் சுபோஜயம் ஆணாகி மண்ணாகி வழியாகி ஓனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்
கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி நின்றாயே வானாகி என் சொல்லி வாழ்த்துபவனே. நீர்வளம், நிலவளம், தனவளம், தானிய வளம் மற்றும் பல வளம் பொருந்திய இந்த சிந்தகம்பூண்டி கிராமத்தை கட்டி காத்து வரும் அம்மன் பெயராலும் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், மன்ற உறுப்பினர்கள், நாட்டாண்மை, பெரியோர்கள், கிராம நிர்வாகம், விழா குழுவினர், பொதுமக்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் ஏழையுடன் சேர்ந்து எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக கலை மன்றத்தை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அனைவருக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம். நாடகம் தொடக்கம்.